ஃபைனலி 30 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம அதை ஃபஸ்ட்டு டே செக் பண்ண வெயிட் பார்த்திங்கன்னா 68.70. இதிலிருந்து தான் என் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் ஆச்சான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இது போன வருஷம் என் ஹஸ்பண்டோட பர்த்டே அப்போ எடுத்தது. இந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பா என்ன நம்ம இவ்வளோ வெயிட் போட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணப்போ 76.250 இருந்தேன். அப்போ இருந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது, நான் ஸ்கிப் பண்ணுறது மீல்ஸை, ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஒரு வழியாக 76லேருந்து 71 கிலோவுக்கு வந்தேன். இந்த மாதிரி நம்ம தப்பான கிராஷ் டயட்ஸோ இல்லை அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க சத்து மாவு கஞ்சி மட்டும் குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணும்போது வெயிட் லாஸுங்கிறது இனிஷியலாக இருக்கும். ஆனால் அது ஹெல்த்தியான விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதுக்கப்புறமா எனக்கு ஃபுட்டோனா என்ன, அதோட நியூட்ரியன்ட்னா என்னன்னு ஒவ்வொரு விஷயமா நான் ரிசர்ச் பண்ணி ஒவ்வொன்றையும் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்த போது வெயிட் லாஸுங்கிறது ரொம்ப அழகாக நடந்துச்சு. இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம், உங்கள் பாடியை லிசன் பண்ணி உங்களுக்கு எது ஒத்து வரும், உங்களுக்கு எது ஒத்து வராது, எதுக்கு உங்கள் பாடி அழகாக ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கவனித்து சாப்பிடும்போது அந்த விஷயம் ரொம்ப சஸ்டைனபிளாக போகும். எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். அப்போ எனக்கு ஈஸியாக குக் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் எல்லா நியூட்ரியண்ட்டும் இருக்க மாதிரி இருக்கணும். ஏன்னா சப்போர்ட்க்கும் ஆள் கிடையாது. இது எல்லாத்தையுமே பண்ணி நான் இந்த 30 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 68.70லிருந்து இப்போ நான் வந்திருக்கிறது 65.65. அதாவது கிட்டத்தட்ட 3 கிலோ 50 கிராம் லாஸ் ஆகிருக்கு. டோட்டலாக எடுத்துக்கிட்டோம்னா 11 கிலோ நான் லாஸ் பண்ணியிருக்கேன். இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். உங்களுக்கு அடுத்தடுத்த ரெசிபி வீடியோஸ் வேணும், நான் ஃபாலோ பண்ணுற ஒர்க் அவுட் ரொட்டீன் வேணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற அடுத்தடுத்த வீடியோஸை போஸ்ட் பண்ணி தரேன். தேங்க்யூ.